ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டே என்றதால் வெள்ளனே எழும்பிட்டோம். பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டேனும். இப்போ நேரம் 8:30 ஆகிட்டுது. இப்போ நாங்கள் டீ எல்லாமே குடிச்சிட்டோம். இங்கே மாத தொடக்கம் என்றதாலேயே நிறைய வேலைகள் தான், எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு இந்த உளுத்தம்மா அரிசிமா எல்லாம் முடிஞ்சது. இப்போ அதால் அதெல்லாம் வறுத்து திரித்து வைக்கணும். அதை விட கொஞ்சம் க்ரோசரி ஐட்டங்களும் வேண்டி இருக்குது. அதால் கடைக்கும் போக போகிறோம். அதோட மட்டன் கறி ரெசிப்பியும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு வெளியில் வெதரை பார்த்தீங்களென்றால் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சரியான குளிரும், அதை விட சரியான பனிமூட்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் அரிசிமா முடிஞ்சது. அதுக்காக நான் அரிசி வெள்ளனியை ஊற விட்டிருந்தேன். இப்போ அந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடித்து ஒரு கிச்சன் டவலில் நான் போட்டிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வடிகட்டுக்குமென்றதுக்காக. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் நான் உளுத்தமாக ரெடி பண்ணுறதுக்காக உளுந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னட்ட கோது நீக்காத கருப்புளுந்தும் இருந்தது. அதோட வெள்ளை உளுந்தும் சேர்த்து வறுத்து ஆற விட போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் நான் அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்ல வடிவாக திரிச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை வறுத்தெடுக்க போகிறேன். எப்பயுமே எனக்கு அம்மா தான் அரிசிமா அனுப்புவா. இந்த முறை நிறைய பலகாரங்கள் வேறு சாப்பாடுகள் எல்லாம் செய்ததால் அரிசிமா எனக்கு முடிஞ்சது. அப்போ அதால் நான் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி ஊற விட்டு வீட்டிலேயே நான் இப்போ மாவறுத்து வச்சுட்டேன் என்றால் எனக்கு இது ஒரு 2 மாதத்துக்கு மேலாலே எங்களுக்கு வரும். ஏனென்றால் நாங்கள் கூடுதலாக இடியப்பத்துக்கு வேறு சாப்பாட்டு பொருட்கள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணுவோம். எப்பையும் பார்த்தீங்களன்னா அந்த கடையில் வாங்குகிற அரிசி மாவை நாங்கள் யூஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன சாப்பாட்டு பொருட்கள் செய்தாலும் ஒரு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு வராது. ஒரு இடியப்பத்தை அவிச்சாலும் அந்த இடியப்பம் எங்களுக்கு பிறகு ஒரு காஞ்ச மாதிரி தான் வருது. அதை விட அந்த மாவுலேயும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லும் வாரபடியாக எனக்கு அது பிடிக்கிறதில்லை. அதால் எனக்கு அம்மா தான் அனுப்புவா. எல்லாட்டிக்கும் நான் தேவைப்பட்டால் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் வீட்டிலேயே நான் இந்த அரிசி மாவை செய்து கொள்ளுவேன். இந்த அரிசிமா நாங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்களென்றால் அந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி பிடிச்சிருக்கும். அதை நாங்கள் கைகளால் அமர்த்தி பார்க்கும்போது அது எங்களுக்கு அமரக்கூடாது. அப்படி என்றால் இந்த மாவு நல்லா முருகலாக வறுபட்டுட்டு அர்த்தம். அப்படி நாங்கள் வறுத்து இந்த மாவை ஒரு வாளியில் போட்டு வச்சுருந்தா தான் நீண்ட நாளைக்கு அது இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த உளுத்தம் மாவையும் நான் நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த உளுத்த மாவையும் நான் நல்ல சின்ன கண் பின்னரை வச்சு அரைச்செடுக்க போகிறேன். ஏனென்றால் எள்ளுப்பா வேறு இந்த உளுத்தம்மா புட்டுகள் உளுத்தங்களியல் செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு உளுத்தம்மா அதிகம் நான் யூஸ் பண்ணுவேன். இது பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் நல்ல சின்ன கண் வச்சு தான் இந்த உளுத்த மாவையும் அரைச்சி எடுக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவையும் நான் ஒரு வாளியில் போட்டு வைக்க போகிறேன். நல்லா ஆறின பிறகு தான் நாங்கள் அரிச்சு போட்டு வாளியில் போட்டு வைக்கணும். அப்படி உங்களுக்கு கட்டியும் இருந்ததுண்டால் நீங்கள் அதையும் திருப்பி கிரைண்டரில் போட்டு ஒருக்கா சுற்றி அதையும் அரித்து நீங்கள் சேர்த்து போட்டு வைக்கலாம். இப்போ அரிசி மாவையும் பார்த்திங்கன்னா வாளியில் போட்டுட்டேன். இப்போ திரித்து அரிச்சு போட்டு வச்ச உளுத்த மாவு நல்லா ஆறி வந்துட்டுது. இதையும் நான் போட்டு வைக்கக்கூடிய அந்த போத்தலுக்குள்ளேயே போட்டு வைக்க போகிறேன். எப்பையும் பார்த்தீங்களென்றால் நாங்கள் கடைகளில் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் எங்கள்கிட்ட இருந்ததென்றால் நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோமென்றால் அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை விட நாங்கள் பார்த்து பக்குவமாகவும் நாங்கள் இந்த பொருட்களை யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணும்போது சில வேளைகளில் நிறைய டைம்கள் எங்களுக்கு இந்த பூச்சி புழு எல்லாம் பிடிக்கும். அப்படி நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நான் இப்போ வீட்டிலேயே செய்து கொள்ளுவது. அடுத்தது பார்த்தீங்களென்றால் நான் தேங்காய் வாங்கியிருந்தேன். நான் இப்பையும் ஒவ்வொரு தேங்காயாக துருவி அந்த ப்ரீசருக்கு போடக்கூடிய அந்த சிப்லாக் பேக்கில் போட்டே நான் வச்சிருவேன். அதே போல் நான் 2-3 தேங்காய் நான் திருவி வச்சிட்டேன். இப்போ எனக்கு 2 தேங்காய் மிச்சம் இருந்தது. அதில் ஒரு தேங்காய் எனக்கு அப்பத்துக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு தேங்காயை வச்சுட்டு ஒரு தேங்காயை நான் திருவிட்டேன். இப்போ திருவி போட்டு இதையும் ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டோம் என்றால் நாங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக சம்பல்கள் செய்யக்கில்ல
அதை விட நாங்கள் கீரை வர கேட்கல என்ன வர நாங்கள் சமையலுக்கு செய்கிறண்டாலும் சரி அல்லது புட்டு கண்டாலும் சரி நாங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை நாங்கள் யூஸ் பண்ணி செய்யும்போது அந்த சாப்பாட்டு பொருட்களின் சுவையே தனியாக இருக்கும். இந்த மாதங்களில் பார்த்தீங்களென்றால் ரொட்டினாகவே நான் இப்படியான வேலைகளை வந்து செய்து வச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே போல் சிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். நான் இதை இப்படியே கொண்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சிருவேன். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம்னால் எங்களுக்கு 6 மாதம் வரை இந்த தேங்காய் பூ வந்து பழுதாகாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு தான். இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் நாங்கள் அந்த டின்னோட வச்சு யூஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு ஒரு மாதிரி பூஞ்சனம் பிடிக்கிற மாதிரி வந்து எடுத்து குப்பையில் போட வேண்டி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு போட்டு அது வேறங்கோ நல்ல கட்டியாக வந்திருக்குது. அதுக்கு பிறகு நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ நான் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி போட்டு திருப்பி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் என்றால் எங்களுடைய பணமும் வந்து மிச்சமாகும். அடிக்கடி நாங்கள் வாங்க வேண்டிய தேவையும் இருக்காது. இந்த சரக்கு சாமான்கள் கொஞ்சம் எனக்கு முடிஞ்சது. எல்லாம் இல்லை, வெந்தயமும் நச்சீரமும் பெருஞ்சீரமும் தான் எனக்கு இந்த மாதத்துக்கு தேவைப்பட்டது. அப்போ அதையும் போய் தமிழ் கடையில் வாங்கினது வேண்டி போட்டு அதையும் ரீஃபில் பண்ணி விட்டவென்றால் அப்பப்போ எங்களுக்கு எடுத்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதே போல் எனக்கு இந்த மாதமும் பருப்பு முடிஞ்சது, அதால் பருப்பும் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ பருப்பையும் நான் ரீஃபில் பண்ணி போட்டு எண்ணெயும் வாங்கியிருக்கிறேன். எண்ணெயை நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற போத்தலுக்குள்ள விட்டு வச்சிட்டோம்னால் அப்பப்போ எங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்பையும் பார்த்தீங்களென்றால் இந்த உப்பும் புளியும் வந்து நாங்கள் அடுப்புக்கு பக்கத்திலேயே வச்சுருப்போம். ஊரில் கூட எங்களுடைய அம்மாக்கள் அப்படித்தான் வச்சிருப்பினோம். என்னட்டையும் இதே போல் 2 ஜாடி இருக்குது. 1 கிலோ உப்பு வச்சுருக்கிறேன், 1 கிலோ புளி வச்சுருக்கிறேன். புளியும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ புளியும் நான் தமிழ் கடைக்கு போனாப்பில் வாங்கி கொண்டு வந்துட்டேன். இந்த புளியை பார்த்தீங்களென்றால் அளவளவான உருண்டைகளாக உருட்டி நான் இந்த ஜாடிக்குள்ளே போட்டு விட போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த பேக்கெட்டோட புளியை வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது சில வேளையில் இந்த புளி வந்து காயறதுக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சில வேளையில் காஞ்சும் போயிடும். இப்படி நாங்கள் போட்டு மூடி வச்சிட்டோம்னால் அப்பப்போ எங்களுக்கு தேவைப்படும் போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நாங்கள் அந்த புளியை வந்து தேவையான சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்காக நான் இந்த புளியை வந்து எப்பயுமே நான் இப்படித்தான் செய்து வைப்பேன். அடுத்ததான் இந்த இறைச்சி வகையெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு துருக்கி கடை இருக்குது. அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழிக்காலும் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி எல்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு அளவாக பொறிச்சு எல்லாமே நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருவேன். 2 மாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போயும் நாங்கள் மாத தொடக்கத்திலே வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த 2 கிலோ ஆட்டிறைச்சி இன்றைக்கு நான் சமைக்கிறதுக்குண்டு புரிம்பா இது நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த ஆட்டிறைச்சி கறி செய்கிறதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் ஆட்டிறைச்சியை அளவளவான துண்டுகளாக வெட்டி நல்லா 2 தண்ணியில் கழுவி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே நாங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது அதில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் மஞ்சளும் யூஸ் பண்ணுவோம். இதோடு பார்த்தீங்களென்றால் இந்த இறைச்சி கறிக்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோடையே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன். வினிகர் சேர்த்துட்டோம்னால் இந்த ஆட்டிறைச்சி எங்களுக்கு நல்ல பூ போல் மென்மையாக அவிஞ்சு வரும். இப்போ அதுக்காகத்தான் நான் இந்த 1 ஸ்பூன் ஆப்பிள் வினிகரும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இதுக்குள்ளே போட்ட மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள், வினிகர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸில் ரெடி பண்ணி சமைக்கும் போது இந்த ஆட்டிறைச்சி எங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி
இந்த ஆட்டிறைச்சி சமைக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ இதில் 250 கிராம் வெட்டி வச்ச வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் பெறும் மட்டும் நாங்கள் வதங்க விடுவோம். இப்போ இதில் பாருங்கோ, இந்த வெங்காயம் எங்களுக்கு இவ்வளவத்துக்கு வதங்கி வந்துட்டுது. இவ்வளவத்துக்கு வதங்கி வந்த உடனேயுமே நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸில் இதில் ஆட் பண்ண வேணும். அப்போ தான் நாங்கள் சேர்க்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எரியாமல் நல்லா பர்ஃபெக்டாக இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கி நாங்கள் அந்த கறி சமைக்கும் போது நல்ல டேஸ்டாகவும் நல்ல பர்ஃபெக்டாகவும் கறி வரும். இப்போ பார்த்தீங்களென்றால் இதில் ஒரு 10 உள்ளிப்பல்லும் ஒரு துண்டு இஞ்சியும் உரலில் நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நாங்கள் சேர்த்த இஞ்சியின் உள்ளின் பச்சை மணம் போகும் மட்டும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ அடுத்ததாக ஒரு துண்டு லெமன் கிராஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் வாசனைக்காக போடக்கூடியது. இது என்னட்ட இருந்தது நான் சேர்த்து வதக்கி விடுறேன். உங்கள்கிட்ட இல்லையண்டா நீங்கள் இது சேர்க்க தேவை இல்லை. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கருவேப்பிலை ரம்பையிலையும் சேர்ந்து வதங்கும் போது அந்த ஃப்ளேவரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஸ்ரீலங்காவில் கூட நாங்கள் இது இல்லாமல் சமைச்சதே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவா கராம்பு ஏலக்காய் மூண்டையும் நான் ஒரு அறுவல் நொறுவலாக இடித்து ஒரு போத்தலில் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து இதில் நாங்கள் நல்லா வதக்கி விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நாங்கள் கடைசியில் கறி இறக்கும் போது இதுக்கு இறைச்சி சரக்கு எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதில் நாங்கள் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களென்றால் நான் வினிகர் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஆட்டிறைச்சியை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ நல்லா சேர்த்து ஒரு நிமிடம் நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏனென்றால் இந்த ஆட்டிறைச்சியில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த தூள் நாங்கள் இதில் சேர்த்த அந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கும் போது இந்த கறி நல்ல கலராக எங்களுக்கு வரும். கலர் காணாதண்டு நாங்கள் இன்னும் தூளை சேர்க்கிறத விட அளவான தூளை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே அந்த தூளும் சேர்ந்து வதங்கும் போது இந்த கறி இந்த கலர் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் நல்ல ஒரு பர்ஃபெக்டாகவும் எங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்களென்றால் அந்த ஆட்டிறைச்சி வச்சுருந்த அந்த போலை நான் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு வடிவாக கழுவி போட்டு அந்த தண்ணியையும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மடத்தியாலங்கள் அப்படியே மூடி விட போகிறேன். இப்போ பாருங்க, இந்த கறியை நான் மூடி விட்டுட்டேன். ஆனாலும் நான் மூடி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கால் நான் இதை திறந்து மிக்ஸ் பண்ணித்தான் விட போகிறேன். இந்த கறியை நாங்கள் திறந்து மிக்ஸ் பண்ணினா தான் இந்த கறி எங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்ல பர்ஃபெக்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இந்த ஆட்டிறைச்சி கறியை நாங்கள் சமைச்சு எடுத்து கொள்ளலாம். இப்போ இந்த கறியை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். திருப்பியும் நான் இதை மூடியால் மூடி விட போகிறேன். இதே போல் இந்த இறைச்சி அவியும் மட்டும் நான் திறந்து மிக்ஸ் பண்ணி மூடி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் ஒரு 1/2 மடத்தியாலங்கள் கழித்து இந்த இறைச்சி எங்களுக்கு அவிஞ்சிருக்குதோண்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா சூப்பராக இந்த இறைச்சி எனக்கு அவிஞ்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் உப்பு காணாட்டிக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். நான் ஒரு 1/4 கப் தேங்காய்பால் டேஸ்ட்டுக்காக வேண்டி விட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் என்ன கறி சமைச்சாலும் அதுக்கு ஒரு 1/4 கப் திக்கான தேங்காய்பால் நான் அதில் சேர்த்து கொள்ளுவேன். ஏனெண்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் தேங்காய்பால் விடாமல் எந்த சமையலுமே சமைப்பது கிடையாது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் எண்ணத்துக்கு இந்த தக்காளி பழம், இந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாம் போடுறேன்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே போட்டு சமைச்சு கொண்டு இருக்கணும். ஆனாலும் பார்த்தீங்களா நான் என்னத்துக்கு தேவை அதுக்கு மட்டும்தான் நான் இந்த தக்காளி பழமோ அல்லது பேஸ்ட்டோ நான் சேர்த்து கொள்ளுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த கறியை நான் இப்படியே இன்னும் ஒரு 5-6 நிமிடம் மூடி விட போகிறேன். ஆட்டிறைச்சி கறி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வரட்டி வந்தால் தான் இந்த கறி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எங்களுக்கு இருக்கும். ஏனெண்டா நாங்கள் அந்த வதக்கின எண்ணெயும் அந்த ஆட்டிறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பும் மேலே இருக்கும். அதை பார்க்கும்போதே அந்த கறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கோ,
உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இந்த கறியை நான் இப்போ இறக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கறி எங்களுக்கு கொஞ்சத்துக்கு ஆறட்டுக்கும், அதுக்கு பிறகு நாங்கள் தேசிக்காய் புளியும் சேர்த்து சர்வ் பண்ணேங்க இந்த கறி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கோ, இந்த கறியை ஒரு 10-15 நிமிடம் நான் ஆற வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தேவையான அளவே நீங்கள் இதுக்கு தேசிக்காய் புளி சேர்த்து கொள்ளுங்கோ. இப்போ பாருங்கோ, நான் இதில் தேசிக்காய் புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த கறியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, நல்லா சுருண்டு இந்த கறி வந்திருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணித்தன்மையாக வேணுமெண்டா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழம்போடையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி ஆட்டிறச்சி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு போல் ஒன்று எடுத்து உங்களுக்கு இந்த கறியை காட்டுறேன். இவ்வளவத்துக்கு அந்த கலர் எப்படி வந்திருக்குது, அந்த கறியின் தன்மையை பார்க்கும்போதே இந்த ஆட்டிறச்சி கறி எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமென்று உங்களுக்கும் தெரியும். இந்த ஸ்ரீலங்கா முறையில் ஆட்டிறச்சி கறி எப்படி செய்யலாமென்று நான் உங்களுக்காக செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிள்ளைகளும் ஸ்கூலால் சாப்பிட வந்திருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் கடையில் இன்னும் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டங்கள் வாங்க வேண்டி இருக்குது. இன்றைய ஹஸ்பண்டுக்கும் லீவ் என்றதால் இப்போ நாங்கள் 2 பேரும் தான் கடைக்கு போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நேரம் 1:30 ஆகிட்டது. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் நாங்கள் 2 பேரும் இப்போ கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற கடையிலையும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதையும் வாங்கி கொண்டு வீட்டை வச்சுட்டு இப்போ லிடல்லையும் கொஞ்சம் சாமான் வேண்டணும், அங்கேயும் வாங்கி வச்சுட்டு இப்போ நாங்கள் கெஃபூருக்கு தான் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கே வந்து கொக்கோக்கு நாங்கள் அவளின் சாப்பாட்டு சாமான்கள் வாங்குகிற கடையும் பக்கத்துலேயே இருக்குது. மேக்ஸிஸு அங்கேயும் போக வேணும். அப்போ அதுக்காக நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிற கெஃபூருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்களென்றால் ஒரு 2-3 பொருட்கள் தான் வாங்க வேண்டி இருந்தது. அதுவும் முக்கியமாக நான் ஏன் இங்கே வந்ததுண்டு பார்த்தீங்களென்றால் எனக்கு கொமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறீங்க, கெஃபூரில் வந்து எந்தம்மா கேக்குக்கு யூஸ் பண்ணுறது, எந்த பட்டர் கேக்குக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருக்கிறீங்க. அப்போ அதால் நான் உங்களுக்காக இதை காட்டணுமென்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதில் பாருங்க, இது கெஃபூரில் இருக்கக்கூடிய இந்த தான். இதில் வந்து அந்த பிஸ்கின்ற அடையாளம் போட்டிருக்கும், அதை விட அந்த முட்டைன்ற படமும் போட்டிருக்குது பாருங்க. இது வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு தான். நீங்கள் எந்த பேக்கிங் ஐட்டத்துக்கும் இந்த வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை விட பார்த்தீங்களென்றால் நிறைய ஆஃபர்கள் எல்லாம் போட்டிருக்குது. இங்கே இதில் 3 எடுத்தால் இந்த விளையாண்டு போட்டிருக்குது. இந்த பொருள் மட்டுமில்லை, நிறைய பொருட்கள் அங்கே போட்டிருக்குது. எல்லாமே இந்த பன்னுகள், பானுகள், ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே ஆஃபரில் நிறைய போட்டிருந்தது. இப்போ நாங்களும் இது வாங்கினோம். அப்போ காட்டினால் உங்களுக்கும் சில பேருக்கு இது பார்க்குற ஆக்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்றதுக்காக நான் இதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் தான் இதில் பார்த்தீங்களென்றால் ஜூஸுகளும் எல்லாம் போட்டிருக்குது. 1 எடுத்தமென்றால் அடுத்தது வந்து 50 வீதம் போட்டிருக்கிறாங்க. நிறைய ஜூஸுகள் ஐட்டங்கள் போட்டிருக்குது. நாங்கள் இந்த முகு தான் வாங்கியிருந்தோம். இது நாங்கள் 1 எடுத்தமென்றால் அடுத்தது 50 வீதம். அப்போ நாங்களும் இதில் 2 போத்தல் எடுத்துக்கொண்டு இங்கால வந்துட்டோம். தயவு செய்து இது தெரியாதவர்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்லி போடுறேன். தெரிஞ்சவர்கள் தயவு செய்து கொமெண்ட்ஸ் எழுதுகிறமெண்டு வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ்கள் எழுதாதேங்கோ, அதுக்கு எந்த நாளுமே என்னுடைய பதில் கிடையாது. ஓகே, எங்களை பார்த்தீங்களென்றால் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தா, அக்கா சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கிற தெரியும், ஆனால் சன்ஃப்ளவர் பட்டர்ண்டு நீங்கள் சொல்கிறீங்கள், அது இருக்குதான்னு சொல்லி கேட்டால் உண்மையில் கெஃபூரில் இருக்குது. இங்கே பாருங்கோ, அவ்வளவு விலையும் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் பட்டர் கேக் அடிச்சிங்களா நல்ல ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு சாஃப்டான கேக் வரும். ஏனெண்டா நான் வந்து இங்கே கேக் ஐசிங் அதுகள் ஓர்டருக்கு செய்கிறபடியாக நான் இந்த பட்டரும் வேண்டி அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். உண்மையில் எல்லாருமே நல்ல கேக் வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்கணும். அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வாங்கி இந்த பட்டரை யூஸ் பண்ணுங்க. இந்த பட்டர் மட்டுமில்லை, நிறைய விதமான பட்டர் இருக்குது. ஆனாலும் பெஸ்ட்டானது கேக்குக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் பட்டர் தான். இப்போ பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் தேவையான திங்ஸ்கள் எல்லாமே வாங்கி
வில் போடுறதுக்கு வந்துட்டோம். ஏனெண்டா மேக்ஸி ஷூவுக்கு போய் முக்கியமாக கொக்கோக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. இப்போ அதுக்கும் போக வேணும். டைம் வந்து பார்த்தீங்களென்றால் 3 மணி ஆகிட்டுது. நீ பிள்ளைகள் வந்து 4 மணிக்கெல்லாம் வீட்டை வந்துடணும். அப்போ வீட்டையும் போகணும். இப்போ அதுக்காகத்தான் அவசரப்பட்டு கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஷூவுக்குள்ளே வந்தாச்சுது. இங்கே தான் வந்து கொக்கோக்கு தேவையான இந்த சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அவள் வந்து எப்பயுமே புல் சாப்பிடுவாள். அதோட பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணிவிட்டு கீழே அந்த கூட்டுக்குள்ளே போடுறதுக்காகவே அந்த பெக்கோவில் வந்து சின்ன சின்னனா உடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்போ அது வந்து எப்பயுமே 30 லிட்டர் தான் வாங்குவோம். அதுலேயும் ஒன்று வாங்கியாச்சு. வாங்கி போட்டு அவளுக்கு பிடிச்சமான அந்த புல்லையும் எடுத்துட்டேன். 2-3 வெரைட்டியாக இங்கே இருக்குது. ஒவ்வொரு கால் வேண்டேக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் மாற்றி மாற்றி வாங்கினால் ஓகே. இங்கே பாருங்கோ, இங்கே தான் நாங்கள் கொக்கோவையும் வாங்கியிருந்தோம். அந்த இடத்துல புதுசாக இன்றைக்கு நல்ல க்யூட்டாக ஒரு ஆள் வந்திருக்குது. இங்கால வந்து அவருக்கு தேவையான அந்த சிரியல் தான் வேண்ட போகிறோம். ஓகே, இப்போ அவருக்கு பிடிச்சமான சிரியல்கள் நிறைய இருக்குது. இப்போ அவருக்கு தேவையானது ஒரு சிரியலும் எடுத்துட்டோம். இது வந்து 1 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வாங்கும்போது மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஃப்ளேவர் சேர்த்த மாதிரியும் ஒவ்வொரு சாப்பாடுகள் கலந்த மாதிரியும் தான் அவளுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்களா கொக்கோவுக்கு தேவையான எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ வில் போடுறதுக்கு வந்தாச்சுது. இப்போ பார்த்தீங்களென்றால் நாங்கள் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொண்டு வீட்டையும் வந்துட்டோம். இந்த பொருள் பார்த்தீங்களென்றால் நான் இந்த முன்கடையில் வாங்கினது. இது 1 கிலோ உள்ளி வந்து உரித்து சின்ன சின்னனா சொப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த சோசேஜஸ் வந்து பிள்ளைகள் வந்து ப்ரெட்டில் சாண்ட்விச் மாதிரியோ அல்லது இந்த ப்ரெட்டில் பீட்சா மாதிரியோ இந்த சீஸ் எல்லாம் போட்டு செய்து சாப்பிடுவேணும். மற்ற 2 டொமேட்டோ தான் வாங்கியிருக்கிறேன். ஏனென்றால் அங்கே பெருசாக நல்லதில்லை, அப்போ அதால் வாங்கியிருக்கிறேன். இந்த சிவப்பு வெங்காயமும் 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். இந்த உள்ளியும் 250 கிராம் அதில் கண்டாப்புல வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் தமிழ் கடையிலையும் வந்து நாங்கள் சாமான் வாங்கும்போது இந்த உள்ளியெல்லாம் வாங்கினது. இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து நான் வாங்கினதை விட இது இன்னும் மலிவாக குறைச்சி போட்டிருந்தது. ஓகே, டேட் இருக்குத்தானேன்னு சொல்லி போட்டு இதுலேயும் ஒரு டின் வந்து வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். இனி அடுத்த மாதத்துக்கு நான் இது வாங்க மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் சோழன் மாத்தான் வாங்கியிருக்கிறேன். சோழன்மா அப்பயுமே தெரியும், நான் இடியப்பம் அவிக்கிறேன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புட்டு செய்யலாமென்று சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இது அவிச்சு வாளியில் போட்டு வச்சிருப்பேன். இப்போ அதுக்காக அது வாங்கியிருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் இது இவ்வளவும் லிடலில் போய் நாங்கள் வாங்கி வச்சுட்டு போனது. இன்னும் இதுக்குமே எடுத்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ எல்லாமே பேக்கில் கட்டி வச்சா போல் இதிலேயே வச்சுருக்குது. இனித்தான் எல்லாமே ஒன்றொண்டா எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த பொருட்களும் பார்த்தீங்களென்றால் தமிழ் கடையில் வாங்கின பொருட்கள் தான். இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நிறைய பொருட்கள் எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு மாதமுமே பார்த்து வாங்குறபடியும் எனக்கு தேவையானதை மட்டுமே நான் பார்த்து வாங்குவேன். இந்த கபர்ட் பார்த்தீங்களென்றால் இதுதான் என்னுடைய பேண்ட்ரி கபர்ட்டுன்னு சொல்லலாம். கடைகளில் வாங்கி கொண்டு வந்த எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த முறை நான் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டி கொண்டு வந்தேனான்னு டீட்டெயில்டாக எதுக்குமே நான் காட்டையில். ஏனென்றால் நான் மற்ற வீடியோக்குள்ளே நான் காட்டி இருக்கிறேன். இந்த கடைகளில் போய் காட்டினது கூட நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் கேட்டபடியே அதுக்கு உங்களுக்கு அது ஆன்சராக இருக்குமென்றதுக்காக நான் அதையும் காட்டியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருட்களையும் நாங்கள் வாங்கி கொண்டு வச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்களென்றால் ஃப்ரோசன் ஐட்டம் தான் நான் இங்கே வந்து செப்ரேட்டாக ஒரு ஃப்ரீசர் ஒன்று வச்சுருக்கிறேன். கிச்சனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேவையான திங்ஸுகள் வெஜிடபிள்ஸுகள் எல்லாமே நான் அங்கே அடுக்கிடுவேன். ஆனால் வந்து ஃப்ரோசனில் நாங்கள் வாங்கக்கூடிய அந்த நொக்கட்ஸ், கோதம்புழு, மற்றது சூப்புக்கு தேவையான நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் நான் வந்து இதுக்குள்ளே தான் அடுக்கி கொள்வது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.